ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி டெய்லி காலைல ஏன் வெந்தயம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தென் இப்போ கொஞ்ச நாளாகவே நைட்டு இந்த வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அது எனக்கும் சேர்த்து ஊற வச்சுறதுனால நான் சாப்பிட்றேன். இந்த வெந்தயத்தில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. லேடிஸ் டெய்லி காலைல சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து அந்த 3 நாட்களில் வந்து நமக்கு பெயின்லாம் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறவங்க, அந்த மாதிரி டைமில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பிளட் சுகர் இருக்கவங்க, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, முடி கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வெந்தயத்தை டெய்லி வந்து காலையில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன காலை சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து திணை தோசைக்கு தான் வந்து நேற்றே மாவு நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இந்த திணை தோசைக்கு அளவு என்ன அப்படின்னா, டீ குடிக்கிற டம்ளரால் 1 டம்ளர் திணை எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் ஏதாவது ஒரு உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எப்பயும் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துருவேன். நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். திணையில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் காலையில் இந்த திணை தோசையில் ஒரு 2 தோசை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வந்து பேருக்கு வந்து நல்ல கொழுப்பு வந்து கம்மியாகவும் கெட்ட கொழுப்பு அதிகமாகவும் இருக்கும். அவங்களும் இந்த திணையை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். திணையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரத்த குறைபாடு உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இந்த தோசை எடுத்துக்கலாம். காலை சாப்பாடு மில்லட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 11:30 மணிக்கு வந்து ஏதாவது வந்து வடை, டீ அந்த மாதிரி குடிக்கணும்னு நமக்கு கிரேவிங்ஸ் வரும்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா டெய்லி காலை சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து இந்த திணை தோசைக்கு கடலை சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பட்டை மிளகா, உப்பு, பூண்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து தோல் எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு சுவைக்காக நீங்கள் உரப்பு வேணும் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் பட்டை மிளகா அதிகமாக போட்டுக்கலாம். எனக்கு தம்பியும் சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு 6-7 பட்டை மிளகா தான் போட்டிருக்கேன். இதுக்கு இன்னும் காரம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு இது சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், கடுகு, வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி சட்னியில் தாளித்து கொட்டிக்கலாம். நான் சொன்ன இந்த திணை தோசை மாவு மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் இட்லியும் சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து தோசை தான் லைக் பண்ணுவாங்க, இட்லி அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நான் எப்பயுமே தோசை தான் ஊற்றுவேன். தோசையில் ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக ஆயிரும். நார்மல் அரிசி மாவு தோசையை வந்து 4-5 சாப்பிட்டாலுமே சாப்பிடணும்னு தோணும். இது 2க்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. வளர்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தம்பிக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப என்னைக்காவது வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுப்போம். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி முட்டை போட்டு முட்டை தோசை மாதிரி அந்த மாவுலையே சுட்டு கொடுத்துட்டேன். அவனை வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டான். தோசையோட ஒரு சீட்ஸ் லட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த சீட் லட்டு வந்து எல்லா சீடையும் வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஸ்வீட்டுக்கு வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி இந்த லட்டு செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். லேடிஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி சீட்ஸ் லட்டெல்லாம் எடுத்துக்கணும். இதுதான் இன்றைக்கி என்னோட காலை சாப்பாடு.